குண்டலினியை மேலேற்றக்கூடிய சடோரி பயிற்சியானது பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும்தான் கை கொடுக்குமா? சம்சாரிகளுக்கு குண்டலினி மேலேற்றுவதில் சிரமமா? டாக்டர் கமலக்கண்ணன் ஃபிசியோதெரபிஸ்ட் கும்பகோணத்துலேருந்து கேட்டிருக்கார். இவர் வந்து சடோரி அட்டன் பண்ணிட்டு போயிட்டார். அட்டன் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கேள்வி இருக்குது. பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அதை கல்யாணம் பண்ணாத பசங்களாக தான் கொஞ்சம் வேகமாக நல்லா ஏறும், கல்யாணமானவங்களாக தான் கொஞ்சம் கம்மியாயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது கல்யாணம் பண்ணாலும் பண்ணாட்டியும் குண்டலினிங்கிறது வந்து விந்து ஆற்றலை பொறுத்தது. விந்து சுரக்குதில்ல, கல்யாணம் பண்ணவனுக்கு தான் விந்து சுரக்குது, கல்யாணம் பண்ணாதவனுக்கு விந்து சுரக்கு அப்படி எதாவது இருக்கா? கல்யாணம் பண்ணாதவனுக்கு விந்து சுரக்கும், அவன் வந்து வெளியேற்றினாலும் வெளியேறாட்டியும் 5 நாள் அது வெளியேறிடும், ஒன்றுக்குள்ளே வெளியேறிடும். கல்யாணம் பண்ணவனுக்கு வெளியேற்ற இனப்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அவனாக வெளியேற்றுறான். அவன் 5 நாளைக்கு ஒருக்கா வெளியேற்றுறான், 5 நாளைக்கு ஒருக்கா வெளியேற்றுறான், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா. அவனோட ஸ்டிமுலேஷனை பொறுத்து, அவனோட உடல் பவர், மன பவரை பொறுத்து இருக்குது. ஒருத்தன் தினம் வெளியேற்றணும்னு இருக்கான், மாதம் ஒருக்கா வெளியேற்றணும் இருக்கான், 6 மாதத்துக்கு வெளியேற்றணும் இருக்கான், சின்ன வயசில் பீஸ் போகணுன்னு இருக்கான், 85 வயசில் தினம் பண்ணுறவனு இருக்கிறான். அப்போ குண்டலினி சக்தி வலுவாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணலையா அப்படிங்கிறதுலாம் அதுக்கு முக்கியம் இல்லை. விந்து சுரக்குதா சுரக்கலையாங்கிறதான் முக்கியம். விந்து சுரக்குது ஒருத்தனுக்கு அப்படின்னாலே அது சாத்தியம்தான். ஆனால் விந்தே சுரக்கலை, அவனுக்கு வயசாகி போச்சு, விந்து சுரக்குன்னு நின்று போச்சு, இனப்பெருக்கத்துக்கான வழி இல்லாமல் போச்சு, அப்போனா அவனுக்கு வந்து இதாகாதா அப்படின்னால அப்பயும் அவனுக்கு சடோரிசி வந்து கை கொடுக்கும். அது ஒரு ஃபீலு. விந்துங்கிறது ஃபிசிக்கல் பாடியில் இனப்பெருக்கத்துக்காக வெளியே வரக்கூடிய ஒரு இது. அதனுடைய சூட்சுமம் தான் குண்டலினி சக்தி. விந்து வந்து அப்படியே குண்டலினி சக்தி கிடையாது. விந்து இருக்கக்கூடிய சூட்சுமம் தான் குண்டலினி சக்தி. ஃபிசிக்கல் பாடியில் கன்வெர்ட் ஆகி வரும்போது விந்தா வெளியில் வருது. அது பிராண சரீரத்தில் போகும்போது ஆற்றலாக போயிடுது, மனோ சரீரத்தில் போடும்போது வைப்ரேஷனாக போயிடுது. அதனால வந்து விந்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியும் அன்னமய கோஷத்தில், விந்தோட சக்தியை பார்க்க முடியும் பிராணமய கோஷத்தில், விந்தை கண்ணிலேயே பார்க்க முடியும், அதிர்வை தான் உணர முடியும் மனோமய கோஷத்தில். அப்படி இருக்குது சூட்சுமமாக அது. ஸோ சுழுநாடியில் போகும்போது அது விந்து கட்டியாக இருக்கிற விந்து அப்படியெல்லாம் சுழுநாடியில் ஏற முடியாது. அது எனர்ஜியாக தான் கன்வெர்ட் ஆகி தான் ஏறும். அந்த எனர்ஜி வந்து வைப்ரேஷனாக மாறணும், அப்போ தான் அந்த சமாச்சாரங்கள் நடக்கும். அதனால வந்து அது வந்து ஒரு 80 வயசில் இருக்க ஆளு கூட அது நடக்கும். அதுக்கு வந்து எங்கே இருக்கணும், விந்து சுரக்கணும், அதுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், கல்யாணம் ஆகிருக்கூடாது அப்படிலாம் இல்லை. அதை தாண்டின விஷயம், அது சூட்சுமமான விஷயம் அது. அப்படின்னா ஒரு 70 வயசில் இருக்கிறவன் வந்து சமாதி அடைய முடியாத ஆள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் விந்து சுரக்காத ஆள், இனப்பெருக்க ரீதியாகவோ அல்லது பாலின ரீதியாகவோ பெண்கள்கிட்ட கலக்காத ஆள், அந்த ஆள் எப்படி ஆனந்தமாக இருந்தான், சமாதியில் இருந்தான், அவ்வளோ தூரம் இது பண்ணான். விவேகானந்தர் கல்யாணம் ஆனாத ஆள், அந்த ஆளுக்கு விந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனால் ஏற்றினா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாவம் கல்யாணம் பண்ணி ஒன்றும் பண்ணாத ஆள் இல்லையா, ஆனால் சமாதியில் இருந்தார் இல்லையா, அந்த குண்டலினி சக்தி மேலே ஏறி தான் இருந்தவருக்கு. அதனால் அதெல்லாம் அங்கே முக்கியம் இல்லை. ஃபிசிக்கல் ஓரியன்டாக இங்கே எதுவுமே நடக்கிறதில்ல, சூட்சுமமாக நடக்கிற விஷயம் எல்லாமே. உங்களுடைய எண்ணமும் திண்ணமும் வலுவாக இருந்தால், பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ